ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி தினத்தன்று உன்னுடைய தாயானவள் இந்த குங்குமத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த குங்குமத்தை நம்பிக்கையுடன் தொடு. உனக்கான ஒரு நல்ல செய்தியானது உன்னை தேடி வந்து சேரும். நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயமானது இன்று இரவுக்குள் நடக்க இருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயமானது தானாகவே கனிந்து வந்து உன் கைகளில் சேர இருக்கின்றது. துன்ப காலம் முடிந்துவிட்டது. நீ என்ன வரம் வேண்டி இன்று காலையிலிருந்து இதை செய்து கொண்டிருந்தாயோ அந்த வரமானது உனக்கு பரிபூரணமாக கிடைக்க இருக்கின்றது. நீ என்ன உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டாலும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய உன் தாயான வாராகி எனக்கு தெரியுமல்லவா? உன் வேண்டுதலை நிறைவேற்றி நான் தரப்போகின்றேன். இன்று காலையிலிருந்தே நீ எந்த ஒரு விஷயத்தையும் பரிபூரணமாக செய்து கொண்டிருக்கின்றாய். முழு கவனத்தோடு அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்கத்தான் போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு. நான் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்குமா, என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுமா என்று சஞ்சலம் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதலிலும் சரி, உன்னுடைய பிரார்த்தனையிலும் சரி, உன்னுடைய எண்ணத்திலும் சரி சிறிதளவு கூட குறை என்பதே கிடையாது. மனநிறைவோடு நீ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய். பரிசுத்தமான உன்னுடைய பக்திக்கு பரிசாக உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இரு. நீ இந்த வாராகியினுடைய வெற்றி குங்குமத்தை அல்லவா தொட்டிருக்கின்றாய். நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கையானது அமையப் போகின்றது. கவலைப்படாதே. உனக்காக நான் கொடுத்திருக்கும் இந்த ஆசீர்வாதமானது உனக்கு எப்போதும் நிலைத்திருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மகிழ்ச்சியோடு நீ வாழக்கூடிய தருணமானது இப்போது வந்து விட்டது. இன்று உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அதிசயத்தை உன் கண்கூடாக காணத்தான் போகின்றாய். தாயே, நீங்கள் சொன்னது போலவே நான் இன்று மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கப் பெற்றேன். இன்றைய இரவுக்குள் நீ என்னிடத்தில் சொல்லத்தான் போகின்றாய். உன் மனதிற்குள் ஒரு ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லவா? அந்த ஓசையானது உன் தாயினுடைய ஓசைதான் என்று நீ புரிந்து கொள். சகல ஐஸ்வர்யங்களோடு உன் வீடு தேடி அந்த மகாலட்சுமியானவள் வந்து கொண்டிருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு இரு. அவர்கள் உன்னை தேடி வரும் அந்த கணத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் இருந்த சகல பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிடும். நாங்கள் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். உனக்கு பிடித்த நபரிடமிருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியானது உன்னை தேடி வரும். உன்னை மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாலும் வாய்விட்டு சொல்லாமல் இருந்தவர் கூட இப்போது மனம் திறந்து வாய் திறந்து என் வாழ்க்கை உன்னோடு தான், நாம் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் எனக்கு மிகவும் புனிதமானது, இந்த வாழ்க்கை தான் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்லத்தான் போகிறார்கள். அமைதியாக காத்திரு. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாகவே உனக்கு நடக்கத்தான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமானது வந்து விட்டது. உன் தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வரலட்சுமி நோன்பு தினத்தன்று உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு மன நிம்மதியாக இரு. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே நீங்கிவிடும். நீயும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழப் போகின்றீர்கள். நீங்கள் ஆசைப்பட்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்துமே உங்களை வந்து சேரப்போகின்றது. எத்தனை துன்பங்கள் துயரங்களை எல்லாம் நாங்கள் கடந்து விட்டோம். எங்களுக்கான ஒரு பாக்கியமானது வேண்டும் என்று தானே இப்படி இருக்கின்றீர்கள். அந்த பாக்கியமானது உன்னை வந்து சேரப்போகின்றது. எது கிடைத்தால் என்னுடைய குழந்தையின் முகத்தில் மகிழ்ச்சி வரும் என்று எனக்கு தெரியும். நீ நினைத்தது போலவே அந்த மகிழ்ச்சியான செய்தியை நீ கேட்கத்தான் போகின்றாய். ஆனந்தப்பட போகின்றாய். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று மனமுருகி நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளமானது அதை கண்டு கலங்காமல் இருக்குமா? என் உள்ளம் கலங்கிவிட்டது. நான் மனம் இறங்கி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்து விட்டேன். இன்று இரவுக்குள் நல்ல செய்தி நீ கேட்கப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு. நீ என்னை நினைத்து என்ன செய்தாலும் அது என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது. என்ன வாழ்க்கை இது என்று நீ விரக்தியுடன் இருந்த காலம் மலை ஏறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதே என்று நீ என்னிடத்தில் சொல்லக்கூடிய காலமும் நேரமும் இப்போது வந்துவிட்டது. நான் உன்னை காண வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன்னை பற்றி இந்த உலகத்தில் கவலைப்பட யாரும் இல்லையே என்று நீ மனமுருகி வேண்டிக் கொண்டதனால்தான் உன்னை காண வேண்டும் என்று நான் வந்து இருக்கின்றேன்.
உன்னுடைய அன்பான உறவை உன்னிடத்திலேயே நான் கொடுத்து விட்டேன். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றீர்கள். நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது இனிமேல் துன்பம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கப் போகின்றது. சகல ஐஸ்வர்யங்களோடு நீங்கள் வாழப் போகின்றீர்கள். 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் இப்போது வந்துவிட்டது. இதை தவற விடாமல் இருவரும் இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையானது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நீங்கள் போற்ற வேண்டும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்றெல்லாம் அதை காதில் போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் தான் நமக்கு என்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். மூன்றாவது நபருடைய தலையீடு என்பது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கக்கூடாது. அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. உன் தாயானவள் உனக்கு கொடுக்கும் புத்திமதி இதுதான் என்று நீ புரிந்து கொள். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் மற்றவர்கள் சொல்லுவதை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது மட்டும்தான். அதை நீங்கள் மட்டும்தான் ஆனந்தமாக வாழ வேண்டும். உங்களுக்காக கடவுள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு இருவரும் மரமொத்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். உனக்காக உன் வாராகி தாயானவள் எப்போதும் துணையாக இருக்கின்றேன். நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடியது அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். மகிழ்ச்சியாக நீங்கள் வாழப் போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக பொக்கிஷமான ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது உங்கள் கைகளில் தவழக்கூடிய காலமும் நேரமும் இப்போது வந்துவிட்டது. உன் வாராகி தாயானவள் இந்த நல்ல நாளில் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். சர்வ நிச்சயமாக அது நடக்கத்தான் போகின்றது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நேரமானது இப்போது உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. எல்லாவற்றிலும் உனக்கு இனிமேல் நன்மைதான் நடக்கும். நீ சிறியதளவு ஒரு முயற்சி செய்தால் கூட பல மடங்கு நன்மையானது உன்னை தேடி வரும். உனக்கான ஒரு நல்ல விஷயமானது உன்னை தேடி வந்து சேரும். இந்த ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்காமல் போய்விடுமா சொல்? நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறத்தான் போகின்றது. மகிழ்ச்சியாக நீங்கள் வாழப் போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும்.